சிறுகடிக்க ஆசை சிறையில் அடுத்த ஒரு எபிசோடில் முத்து இருந்துட்டு கிளாஸ்க்கு வரமாட்டேங்க அப்படின்னு சொன்ன உடனே கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் இல்லைன்னா எப்படி முத்து, எங்களுக்கே எங்கள் கிளாஸ்க்கு வரவே தோணவே தோணாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் இங்கே வரணும்னு ரொம்ப ஆசை தான், ஆனால் என்ன பண்ணுறது, எங்களோட சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்தால் 1 மணி நேரம் இல்லை ஒரு ½ கூட டைம் வேஸ்ட் ஆகுது. அந்த டைமில் நாங்கள் ஒழிச்சோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து எப்படியாவது எங்கள் பிரச்சனையை நாங்கள் மீட்டு எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளாஸ்க்கு வரமாட்டோன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் அந்த கிளாஸில் இருக்கிறவர் ஒருத்தர் என்னை இந்த மாதிரி ஒரு இடத்துல ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மீனாவை வண்டியில் போக சொல்லிட்டு நம்ம முத்து இருந்துட்டு அவரை கூட்டிகிட்டு வர்றாரு. அவர் வரும்போது இந்த முத்துவை வாட்ச் பண்ணுறாங்க. ரொம்பவே டயர்டாக இருக்காங்க. அதனால் முத்துக்கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு கார் ஷெட் இருக்கு, அந்த ஷெட்டை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பை எல்லாத்தையும் ஒப்படைக்கிறாங்க. உங்களால் எப்போ முடியுமோ அந்த பணத்தை நீங்கள் திருப்பியும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொறுப்பை எல்லாத்தையும் முத்துக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. முத்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. எங்கள் அப்பா ரொம்பவே அப்போவே சொல்லி சொல்லி வளர்த்துருக்காரு, நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டாலையும் அடுத்தவங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நம்ம ஒருத்தருக்கு செய்கிற உதவி தான் அந்த கடவுள் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது யார் மூலயமாவது அந்த கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நான் கஷ்டப்படுற போது நீங்கள் வந்து தீர்த்து வச்சுருக்கீங்க சார், ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.